ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஆர்ஜி லாய்ஸ். அதாவது ரொம்ப நாளைக்கு அப்புறம் நெய்வேலி நெய்வேலி டவுன்ஷிப் போயிட்டு இருக்கேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்க போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, பண்ருட்டி பலா திருவிழாவுக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ அங்க போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன், வாங்க பார்க்கலாம். நெய்வேலியில மழை பெஞ்சிருக்கிறதால அந்த புழுதி தொல்லைகள் இப்போதைக்கு இல்லை. புழுதி தொல்லை கம்மியா இருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா தெரியும், புழுதி தொல்லைகள்லாம் அங்க கம்மியா தான் இருக்கு. இந்த ரோட்ல பாத்தீங்கன்னாலே அதே பேக்ரவுண்ட் வியூல காட்டுற பாருங்க. பழைய டிடிஎஸ் எக்ஸ்பேன்ஷன், சொன்ன எக்ஸ்பேன்ஷன் ரிவ்யூஸ் தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. அப்படியே பாருங்க, சுத்தி சுத்தி வியூலாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மக்களே. நம்ம கிம்பிள்ல வச்சு சுத்திட்டு இருக்கோம். வியூஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது ஒரு அவரக்கான்னு சொன்னா நம்ப முடியுமா? வணக்கம், நான் உங்கள் தாயகம் விஜய். தாயகம் மாற்றத்திற்கான முதல் செயல் நம்மிடமிருந்து துவங்கட்டும். ஆமாங்க, இது ஒரு வகையான அவரக்கா. குறிப்பா சொல்லணும்னா இது செடியில காய்க்கக்கூடிய அவரக்கா, வாழவரக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. வாழரங்கான்னு கிராமத்துல ரொம்ப புழக்கத்துல சொல்லுவாங்க. தம்பட்டவரை அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட விதை பாத்தீங்கன்னா வெள்ளை கலர்ல இருக்கும். ரொம்ப இயல்பா புழக்கத்துல இருந்த காய்கறி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எந்த விவசாயிகள்கிட்டயுமே இதுக்கான விதைகள்ங்கிறதே கிடையவே கிடையாது. இந்த விதைய நம்ம பச்சையா இருக்கும் போதும் சாப்பிட முடியும். முத்தினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தேர்ச்சி ஆனதுக்கு அப்புறம் உடைச்சு உள்ள இருக்கக்கூடிய விதையை எடுத்து நம்ம என்ன உணவு செஞ்சாலும், பிரியாணி செய்யறோம் அப்படின்னா அந்த விதையை ஊற வச்சு அதுல போட்டு நம்ம அவிச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கக்கூடியது. பச்சையா இருக்கும்போது இந்த காயை துண்டு துண்டா நறுக்கி பொரியல் பண்ணி சாப்பிட முடியும். இன்னைக்கு இந்த காய்கறிகளை சந்தை கொண்டு போனா மக்கள் கேட்கிற ஒரே கேள்வி, இதை எப்படி சமைக்கிறது அப்படிங்கறதா. காரணம் என்னன்னா, அவங்களுடைய உணவு பழக்க வழக்கத்திலிருந்தே இந்த காய்கறி வெளியில வந்துருச்சு. காரணம், இதை தொடர்ந்தா யாருமே பயிரிடுறது கிடையாது. இது நம்ம வீட்டு தோட்டத்திலையும் மாடி தோட்டத்திலையும் வளர்க்க முடியும். பட்டத்துல மட்டும்தான் வளர்க்கக்கூடியது அவரை அப்படிங்கறதுனால இதை ஆடியில நடவு செஞ்சீங்கன்னா ரொம்ப அழகா அதிகமான உற்பத்தி கொடுக்கும். ஒரு செடியில பல கிலோக்கள் நம்ம அறுவடை செய்ய முடியும். அந்த அளவுக்கு காய்ப்பு திறன் கொண்டதுதான் இந்த வாழரங்கா. இதோட விதை வெள்ளை கலர்ல இருக்கும். இதுல கொடி ரகமும் இருக்கு. செடி ரகம் வெள்ளை கலர்ல இருக்கும். கொடி ரகம் பிங்க் கலர்ல இருக்கும். இதோட விதைகள் தேவை அப்படின்னா நம்ம தாயகம் தொடர்பு கொள்ளலாம். 6374943575. நன்றி. இப்ப நம்ம பண்ணையில பாத்தீங்கன்னா ஒரு 600 வகையான நெல்லை வருடந்தோறும் பயிர் பண்ணி எடுத்துட்டு இருக்கோம். அதனுடைய சாம்பிள் தான் அங்க கொண்டு வந்திருக்கோம். இதனுடைய நோக்கம் என்னன்னா, இந்த மரபு ரகங்களை அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய ரகங்களை மீட்டு எடுத்து அதை மறுபடியும் விவசாயிகள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு நோக்கத்துல இந்த வேலையை நாங்க பார்த்துட்டு இருக்கோம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க விளையக்கூடிய ரொம்ப அரிதான ரகங்கள், அந்தந்த வட்டாரத்துக்கான ரகங்களை கேட்கிற விவசாயிகளுக்கு நாங்க இலவசமாகவே கொடுத்துட்டு இருக்கோம். இந்த பணியில இன்னமும் எங்களோட இணைஞ்சு பயணிக்கக்கூடிய இன்னும் பல நல்லுள்ளங்கள் இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு கூட்டு முயற்சி ஒவ்வொரு மாவட்டங்கள் தோறும் இருந்தா இந்த மரபு ரகங்களை பாதுகாக்கிறது ரொம்ப சௌகரியமா இருக்கும். விவசாயிகள் ஆர்வமோட இதை பயிர் வைக்க முன் வரணும். இதுல பாத்தீங்கன்னா, இப்போ எங்க வட்டார ரகங்கள் மட்டும் நான் குறிப்பிட்டு சொல்றேன். ஏன் இந்த என் வட்டார ரகத்தை மட்டும் நான் குறிப்பிட்டு சொல்றேன்னா, அது மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கான வட்டார ரகங்கள்னு இருக்கும். அது அவங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இயற்கை ஆர்வலர் இல்ல விதை சேகரிப்பாளர் அந்த மாதிரி ஆட்கள்லாம் அந்த மாதிரியான வட்டார ரகங்களை மையப்படுத்தணும். அப்பதான் இந்த மரபு ரகங்களை இன்னும் பரவலாக்கம் பண்ண முடியும். நான் எங்க பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு 30க்கும் மேற்பட்ட ரகங்களை மீட்டு உருவாக்கம் பண்ணியிருக்கோம். அதுல ஒரு சிலது மட்டும் நான் பேர் சொல்றேன். தூயமல்லி, கருப்பு சீரக சம்பா, வாசனை சீரக சம்பா, புள்ளக்கார், கிட்டக்கார், ஆத்தூர் கிச்சிலி, ஆற்காடு கிச்சிலி, கிச்சிலி, நெய் கிச்சிலி. போன் நம்பருங்களா? என்னுடைய தொடர்பு என்ன பாத்தீங்கன்னா 88 25 83 96 67. நல்லது. ஆணுக்குள் ஆர்கானிக் ஆனந்த் ஈரோடு வந்திருக்கேன். பலா திருவிழா பயங்கர பிரமாணமா போயிட்டு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹெர்பல் ஹேர் டை கொண்டு வந்திருக்கோம்.
இந்த ஹெர்பல் ஹேர் டேல பாத்தீங்கன்னா அவுரி, மருதாணி, வேங்கை பால் போட்டு எந்த ஒரு கெமிக்கலுமே கிடையாது. 100% இயற்கையானது. பயன்படுத்தி பார்த்தவங்க எல்லாமே 4 இயர்ஸா ரெகுலரா பயன்படுத்திட்டு இருக்காங்க. எந்த அலர்ஜியும் ஏற்படாதுங்க. தண்ணியில பேஸ்ட் மாதிரி கலந்து அப்படியே அடிச்சீங்கன்னா போதும், அரை மணி நேரத்துல பியூர் பிளாக் ஆயிரும். நேச்சுரல் பிளாக் அண்ட் குட் லுக் சூப்பரா இருக்கும். வாங்க பயன்படுத்தி பாருங்க. தேங்க்யூ. தேன் மூங்கில் குருத்துங்க. இந்த தேன் மூங்கில் குருத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உடம்புல கால்சியத்தை அதிகப்படுத்தி கொடுக்குது, அயன் சக்தி அதிகப்படுத்தி கொடுக்குது. எலும்பு மச்சைகள் வீக்கா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா 1 மாசம் 1.5 மாசத்துலயே பாத்தீங்கன்னா திரும்ப பழைய வலு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கீங்களேன். ரெகுலரா பயன்படுத்தும் போது பழைய எலும்பு வந்து சக்தியாகி அதிகப்படியான என்ன ரத்த ஓட்டம் அதிகப்படுத்தி வச்சுக்கல பாடியில. அப்ப என்ன ஆகும்னா மூட்டு தேய்மானம், மூட்டு பிரச்சனை, எலும்பு பிரச்சனை, இடுப்பு வலி, கை கால் வலி, ஸ்பைனல் கார்டு வீக்னஸ் எல்லாத்துக்கும் கேட்க டெய்லி ஒரு சாப்பிட்டீங்கன்னா போதும், ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். 7502316255 இந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணீங்கன்னா தமிழ்நாடு மட்டும் இல்ல எங்க இருந்தாலும் அனுப்பிச்சுடலாம். நம்ம கடை ஈரோட்ல இருக்கு. தேங்க்யூ. வணக்கம். திருவண்ணாமலை கார்த்திகேயன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம பண்ருட்டில நடக்கக்கூடிய பலா திருவிழா. நம்ம பாரம்பரிய ரகம் பலாக்கள் எல்லாமே வந்து இன்னைக்கு காட்சிப்படுத்திருக்காங்க. இருக்கிறதுலே சுவை மிகுந்ததும் ரொம்ப பெரிய ஒரு 60 கிலோ 70 கிலோ வரக்கூடிய நாட்டு ரக பலாக்கள் எல்லாமே இன்னைக்கு காட்சிப்படுத்திருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா நம்ம கடைகள் அமைச்சிருக்கோம். நிறைய கடைகள் இருக்கு. நம்மளோட கடைகள் பாத்தீங்கன்னா பனை ஓலை நகைகள் எல்லாமே, பனை ஓலை நகைகள், பனை ஓலை கம்மல், ஒரு சில சாம்பிள் காட்டு. பனை ஓலையில கம்மல், கிளிப்பு எல்லாமே நம்ம அறிமுகப்படுத்தி இருக்கோம். இது பாத்தீங்கன்னா எக்கோ ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கும், மண்ணுக்கு கேடு இல்லாம இருக்கும். முதல் முறையா நம்ம அறிமுகப்படுத்தி இருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா நெத்தி சுட்டி, கம்மல், நெக்லஸ், சாரம் எல்லாமே காட்சிப்படுத்தி இருக்கோம். மக்களுக்கு தேவையான நகை ஐட்டங்கள் எல்லாமே காட்சிப்படுத்தி இருக்கோம். தேவைன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. நம்பர் கொரியர் போட்டு விடுவீங்கல்ல? நாங்க கொரியர் பண்ணிட்டு இருக்கோம். 9500521247. நன்றி. வணக்கங்க. நான் வந்து விழுப்புரம் மாவட்டத்துல இருந்து பண்ருட்டி பலா திருவிழாவுக்கு வந்திருக்கேன். இது பாத்தீங்கன்னா ஜவால் மலையில இருந்து எடுக்கப்பட்ட தேன் இது. கொஞ்சம் மேல காட்டு. ஜவால் மலையில இருந்து எடுக்கப்பட்ட தேன் இது. அதாவது வயிற்று புண்ணு இருக்கிறவங்க, சின்ன குழந்தைங்க, இந்த பேச்சு திறன் வராத இருக்கும், அவங்களுக்கு எல்லாம் இதை கொடுக்கலாம். ரொம்ப நல்லது. உடம்பு இளைக்கிறவங்களுக்கு வந்து எலுமிச்சை பழம், இஞ்சி சாறு இதெல்லாம் போட்டு சுத்தல் போட்டு தலைக்கு குடிச்சிங்கன்னா உடம்பு வந்து இளைக்கும். அப்ப இயற்கையானது. உங்களுக்கு பாத்தீங்கன்னா நாட்டு விதை இருக்கு, கிழங்கு வகைகள்லாம் கொடுக்குறோம், கொடி வகைகள் எல்லாமே கொடுக்குறோம். இது தேவைன்னா இந்த நம்ம எஸ்ஏடி இதுக்கு விதைக்கு, பாரம்பரிய விதைக்கு கால் பண்ணுங்க. இந்தியா ஃபுல்லா கொரியர் போட்டு விடுவீங்கல்ல? ஆமா, கொரியர் போட்டு. என் பேரு குட்டாமங்க. வணக்கம். நம்ம நன்சேரியில இருந்து விமல் பேசுறோம். நம்ம இப்ப பலா திருவிழா வந்திருக்கோம். நம்ம பலா திருவிழாவுக்கு சிறப்பா நம்ம ஒவ்வொரு ஆண்டும் பலா சீசன் ஒரே 1 மாசத்துக்கு மட்டும் இந்த பிஸ்கெட் பண்ணுவோம். இதோட காரியம் என்னன்னா சீசன் பொருள் சீசன்லயே சாப்பிடறதுக்காக இந்த பிஸ்கெட் பண்ணிட்டு இருக்கோம். அதோட வெளிப்பாடா இந்த திருவிழால இதை எடுத்துட்டு வந்திருக்கோம். இது இந்த திருவிழாக்கான ஒரு சிறப்பு. இது இல்லாம நம்ம வந்து பாரம்பரிய அரிசிகள், சிறுதானியங்கள்ல தொடர்ந்து 4 ஆண்டு காலமா பிஸ்கெட் பண்ணிட்டு இருக்கோம். அனுப்பிச்சிருவோம்க்கா. வெப்சைட் பாருங்கக்கா, மெசேஜ் போடுங்க. இல்ல வெப்சைட் இருக்கா, டீட்டெயில் பாருங்க, மெசேஜ் மட்டும் போடும். 200 ரூபாங்க பிஸ்கெட் வரைக்கும் சொல்லிட்டேன். அடுத்ததா நம்ம பாரம்பரிய அரிசிகள்ல தொடர்ந்து மாப்பிள சம்பா, ரத்தசாலி அரிசி, கருங்குருவை அரிசி, கருப்பு கவுனி, சிகப்பரிசி போன்றதுல நூடுல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோங்க. சத்து மாவு எல்லாமே செப்பரேட் விதமா, செப்பரேட் யூனிக் ஃபார்முலால சத்துமா வச்சிருக்கோம். ஒவ்வொன்றும் ஸ்பெஷலி டயபெட்டிக்கு, வெயிட் லாஸ்க்கு, கிட்ஸுக்கு, மென்ஸுக்கு எல்லாமே செப்பரேட் ஃபார்முலால இருக்கு. அது இல்லாம நம்ம இலந்த வடை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இலந்த பழ வடை ஒவ்வொரு சீசன்லயும் கிடைக்கிற அந்த ஃப்ரெஷ்ஷான பழங்களை வச்சு பண்ணிட்டு இருக்கோம். இது இல்லாம பலா சீசன் தேன் இருக்கு, பலா பருவ பலா தேன் இருக்கு. இதெல்லாம் நம்ம வேணும்னா நம்ம nalsuvi.com தொடர்பு கொண்டு வாங்க. 9789454222. நன்றி. ஓகேவா? அனைவருக்கும் வணக்கம். இவங்க ஜேகே அக்ரோ ஃபுட்ஸ் வடலூர்ல வரோம். நாங்க ஒரு இயற்கை விவசாயம் பண்றோம். அதாவது ரசாயனம் கெமிக்கல் கலக்காமல் இது வந்து பாத்தீங்கன்னா பஞ்சகவி ஜீவாமிரதம் போட்டு, அதாவது இருக்கிற பாதி பொருட்கள் எல்லாமே வந்து எங்களுடைய இயற்கை விவசாயத்துல கிடைத்த பொருட்கள் தான். நாங்க இதை மதிப்பு கூட்டல் பண்ணி நாங்க வந்து பொருட்கள் பண்றோம். நாங்க இதுல என்னென்ன பொருட்கள் கேட்டீங்கன்னாக்கா ஹெல்த் பவர் பிளஸ். இது வந்து பாத்தீங்கன்னா உடம்புல உள்ள முற்றிலும் சத்து குறைபாடை வந்து முற்றிலும் நீக்குறது.
இது வந்து பாத்தீங்கன்னாக்கா அப்படியே பால் இல்ல சுண்டல கூட கலந்து சாப்பிடலாம். இது வந்து இல்லைனாக்கா உங்க நோட்டீஸ் நாங்க கொடுத்துருக்கோம். நாங்க கஞ்சி, இட்லி, தோசை, சப்பாத்தி போன்ற எல்லாத்தையும் கலந்து சாப்பிடலாம். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே எடுத்துக்கலாம். சர்க்கரை வியாதி சுகர் பேஷண்ட்ல உள்ளதுல ரொம்ப நல்லது இந்த பேஷண்ட். அதோட இனிப்பு உள்ள ப்ராடக்ட் இருக்கு எங்கிட்ட. இது வந்து இன்ஸ்டன்ட் சிறுதானிய மால்ட்டு, நாட்டு சர்க்கரை, பனக்கற்கண்டு, பசுபால் பவுடர் எல்லாமே கலந்தது. இது பால் இந்த சூழ்நிலை கலந்து சாப்பிடலாம். நீங்க உங்களுக்கு இதுல என்ன பயன்பாடு கேட்டீங்கன்னாக்கா முக்கியமா கால்சியம், கார்போஹைட்ரேட், உங்களுக்கு புரோட்டீன் எல்லாம் உங்களுக்கு முழுசா எல்லாமே கிடைக்கிறது. இதை வாங்கி சாப்பிட்டுக்கிறீங்க. நாங்க வந்து நல்லா வளர்ந்து இருக்கேன். நன்றி, வணக்கம். என்னுடைய நம்பர் வந்து 9789344560. நன்றி, வணக்கம். எங்க இருந்தாலும் நாங்க கிளியர் பண்ணிடுவோம். வணக்கம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சரவணன். இன்னைக்கு இந்த பதில் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா தேன். நாம வந்து என்னுடைய பேர் தேன் சரவணனுங்க, திண்டிவனம். நம்ம பாண்டிச்சேரியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன தேன் ஷோரூம் வச்சிருக்கோம். தேன் வந்து ஒரு 5 வகை தேன் வந்து இந்தியாவில் இருக்குங்க. கொம்பு தேன், கொசு தேன், இந்திய தேன், இத்தாலிய தேன், மலை தேன் அப்படின்னு. அதுல நாம வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து காடுகள்ல இருந்தும் புதர்கள்ல இருந்து எடுக்கக்கூடிய கொம்பு தேன் வகை, மலை தேன் வகையை நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு எங்க வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா பண்ருட்டியில இருக்கக்கூடிய பலா திருவிழா 2026 வந்திருக்கோம். இங்க இருந்தா நம்ம வந்து ஸ்டால் போட்டிருக்கோம். பெரும்பாலும் அனைத்து வகையான இயற்கை நிகழ்வுகளை நம்ம ஸ்டால் போடுறது உண்டு. சோ உங்களுக்கு இந்த மாதிரியான கொம்பு தேன், மலை தேன் ஏதாவது தேவைப்பட்டா நம்மள தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். நன்றி. வந்து பாத்தீங்கன்னா கொம்பு தேனுங்க. இந்த கொம்பு தேன்ல வந்து பாத்தீங்கன்னா மகரந்தம் வந்து மேல மிதக்குது பாருங்க. ஒரிஜினல் தேன் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாத்தீங்கன்னா மகரந்தம் வந்து மேல மிதக்குங்க. சாதாரண செயற்கையா செய்யக்கூடிய தேன் வந்து மகரந்தமே இருக்காது. ஸோ இந்த மகரந்தம் வந்து உங்களுக்கு மேல பிளாக்கா இருக்கு பாருங்க. ஸோ மகரந்தம் தான் வந்து தேனுக்கான அடையாளமே. இது வந்து கொம்பு தேன் தான். இந்த அளவுக்கு டார்க்கா இருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரியான தேன் வந்து நீங்க எளிதா கண்டுபிடிக்கிறதுக்கான வழி வந்து இந்த மகரந்தம் தான். ஒரிஜினல் தேன் சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா தொண்டையில வந்து ஒரு சிறு கரகரப்பு இருக்கும். அதை வச்சுதான் நீங்க ஒரிஜினலா டூப்ளிகேட் கண்டுபிடிக்கீங்க. ரொம்ப நன்றிங்க. பெரிய பலாப்பழம் 178 இருக்கு. பெரிய பெரிய பலாப்பழம் தான். இவ்வளவு பெருசு இப்பதான் அவ்வளவு பெரிய பெரிய பலாப்பழம். இன்னொன்னும் 70 ப்ராசஸ் யாரு 2 பேர் சேர்ந்த தொகை வெயிட் இதெல்லாம்